வணக்கம், பிரியமுடன் உங்கள் தோழி பேசுகிறேன். ஸோ திஸ் இஸ் பார்ட் 3 ஆஃப் ஸ்டேயிங் இன் குன்னூர். ஸோ பார்ட் 3ல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குன்னூர் ரயில்வே ஸ்டேஷனையும் அதே மாதிரி சென்னைக்கு போகிற வழியில் என்னென்னலாம் நடந்தது அப்படிங்கிற ஒரு வீடியோவாக தான் இது இருக்கும். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு காலையிலே எழுந்திரிச்சு டீ குடிச்சிட்டு குன்னூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு டாய் ட்ரெயினை பார்க்க. ரொம்ப நாள் ஆசை. ஸோ நாங்கள் வந்தாச்சு. ஸோ போகிற வழியில் அவ்வளோ அழகான செடிகளை வச்சு ஐ லவ் குன்னூர் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் அப்படியே போகும்போது குன்னூர் ரயில்வே ஸ்டேஷன் மேலேயே நாங்கள் பார்த்தோம், அந்த இயர் போட்டிருந்தது 1897 போட்டிருந்தது. உங்களுக்கு தெரியுது இல்லையா? ஸோ ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நாங்கள் உள்ளே போக போக பழைய காலத்து ரயில்வே ஸ்டேஷன்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே வரலாம். ஸோ அப்படியே நாங்கள் பார்த்துட்டு உள்ளே போனோம். அப்படியே நாங்கள் உள்ளே என்டர் ஆன போது இந்த ரயில்வே ஸ்டேஷன், அதாவது இந்த டாய் ட்ரெயின் எத்தனை மணிக்கு எங்கே போகும், எவ்வளோ டிக்கெட்டு அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலாம் வந்து இந்த போர்டில் வச்சுருந்தாங்க. ஸோ நீங்கள் அன்றைக்கே வந்து டிக்கெட் கூட வாங்கலாம், இல்லைன்னா முன்னாடியே நீங்கள் ஆன்லைன்லேயும் புக் பண்ணலாம். ஸோ அப்படியே நம்ம வந்து உள்ளே போய் டாய் ட்ரெயின் பார்க்கலாம். ஸோ நாங்கள் இந்த தடவை போகல, ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு ஊட்டிக்கு போயிட்டோம். குன்னூர் டு ஊட்டின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அண்ட் குன்னூர்லேயும் என்ன இடங்கள் இருந்ததுன்னு பார்த்துருக்கே நிறைய நேரம் எடுத்ததுனால நாங்கள் டாய் ட்ரெயின் இந்த தடவை மிஸ் பண்ணிட்டோம். பட் அடுத்த தடவை வரும்போது கண்டிப்பாக டாய் ட்ரெயின் போகலான்னு எங்கள் அப்பா சொன்னாங்க. ஸோ ஃப்ரண்ட் ஆஃப் த டாய் ட்ரெயின் இப்படி தான் இருந்தது. நிறைய பேர் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ரொம்பவே அருமையாக இருந்தது பார்க்க. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஃபர்ஸ்ட் கிளாஸில் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றுமே இல்லை. கொஞ்சம் ஸ்பேஸும் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து ரிசர்வ் பண்ணியும் வைக்கலாம். ஸோ ஃபைனலாக டாய் ட்ரெயின் வந்து கிளம்பிடுச்சு. ரொம்பவே அருமையாக இருந்துச்சு பார்க்க. ரொம்ப ஸ்லோவாக தான் கிளம்பிடுச்சு. பட் இந்த வீடியோக்காக நான் வந்து கொஞ்சம் அந்த டாய் ட்ரெயின் ஃபாஸ்ட்டாக ஓடுற மாதிரி நான் வச்சுருக்கேன். ஸோ நம்ம அப்படியே அந்த டாய் ட்ரெயினை பார்த்துட்டு ரூம்ஸ்லேருந்து லாக் அவுட் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு சென்னைக்கு. ஸோ நாங்கள் ஒரு 10:30 11 அந்த மாதிரி தான் போயிட்டுருந்தோம். ஸோ நாங்கள் சென்னைக்கு எப்போ வந்தோம் அப்படின்னா 9:30க்கெலாம் வந்துட்டோம். ஸோ அவ்வளோ அழகாக இருந்துச்சு போகிற வழி, மேகமூட்டத்துடன் ரொம்பவே அருமையாக இருந்தது. ஸோ நடுவில் வியூ பாயிண்ட்ஸ்லாம் வந்தது, அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வந்து ஹாப்பியாக கிளம்பிட்டோம் இந்த தடவை. பிகாஸ் ரொம்பவே சூப்பராக இருந்தது. குன்னூர் டு ஊட்டி, குன்னூர்லேயே நிறைய பிளேசஸ் இந்த மாதிரி நாங்கள் சுற்றி பார்த்துட்டே இருந்தோம். சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக என்னோடய வீடியோஸ் பார்க்காதவங்க, அதாவது பார்ட் 1 பார்ட் 2 ஆஃப் குன்னூர்லாம் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள், ரொம்பவே அருமையாக இருக்கும். ஸோ நைட்டும் ஆயிடுச்சு. அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.